நதிக்கரை கோவில்கள்ல இந்த வாரம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் மறை வளர புகழ் வளர மாடந்தோறும் மண்டபமுன் தொழியனைத்தும் வாரமோத சிறை அணைந்த பொழிலணைந்த தென்றல் வீசும் திருக்கோவிலூர் அதனுள் கண்டேன் நானே திருமங்கையாழ்வார் பாடியதும் வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் மக்காத பூங்கிடக்கில் நீள் கோவில் பொன்னகரும் நான் கிடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே பொய்கையாழ்வார் வர்ணித்ததும் அன்பே தகளையா ஆர்வமே நெய்யாகனு பூதத்தாழ்வார் மெச்சியதும் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இன்று பகவானை கண்டத பெயாழ்வார் பாடி மகிழ்ந்ததுமான திருஸ்தலம் இந்த திருக்கோவிலூர். இந்த திருக்கோவிலூர் கோவில் கொண்ட ஸ்ரீ புஷ்பவல்லி சமேத ஸ்ரீ உலகளந்த பெருமான் திவ்ய பிரபந்தம் அவதரித்த ஊர் என்று போற்றப்படுகிற இந்த 108 திவ்ய தேசத்துல பெருமையும் மகிமையும் இந்த பாத்ம புராணம் ரொம்ப அழகா சொல்கிறது. குக்ஷிங்கிற முனிவரும் சௌனகரும் வாமதேவரும் பாக்கி முனிவர்கள் எல்லாரும் ஜனக மகாராஜன் கங்கக்கரையில யாகம் பண்ணக்கூடியத கூடி பேசும்போது இந்த உலகளந்த பெருமான் கோவில் கொண்டுள்ள திவ்ய தேச பெருமையை தேவர்கள் உட்பட எல்லாரும் பேசிக்கிறார்களாம். தேவரும் முனிவரும் பகவானை துதித்து கேட்கும் போது முதல்ல அவர் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சொல்றார். பிரம்மா கேட்கிறார், நான் திருவுள்ளம் கொண்டு வசிக்கும் தலங்களாக பகவானே சொல்றார். ஸ்ரீமுஷ்ணம், விஷ்ணுசயனம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீநிகேதனம், மகா புண்ணியமான கிருஷ்ண கஷேத்திரம், சம்யாமலகம். இதுல ஸ்ரீமுஷ்ணத்துல வராகமூர்த்தி, விஷ்ணுசயனத்துல ராமர், ரங்கத்துல சேஷசாயி, ஸ்ரீநிகேதன்ல ஸ்ரீதரன், சம்யாமலக கிராமத்துல புருஷோத்தமன், கிருஷ்ண கஷேத்திரம் என்னும் திருக்கோவிலூர்ல கண்ணனாக காட்சி தருவேன். இவ்விடத்து வசிப்போர் தேவர் போல பூஜிக்கப்படுவர், வேணுவர்கள் இது விசேஷமாக சேவிக்க வேண்டும்ங்கிறார். அந்த கஷேத்திர மகிமையை அறிந்த சௌனகர் இதுல ஒன்னான கிருஷ்ண கஷேத்திரத்தினை பத்தி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறார். விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. மகாபலிங்கிற தர்மத்துல சிறந்த அரசன் தேவர்களை கஷ்டப்படுத்தினா கொடுமை தாங்காதவர்கள்லாம் பகவானிடத்துல சரணடைந்து விவரங்கள்ல சொன்ன உடனே நான் காப்பாத்துறேன், அவன் அடக்கிறேன்னு சொல்றார். அதே சமயம் காஷ்யப தன்னுடைய பாரியையான அதிதியோட புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ற. பயோவிரதத்தினுடைய பலனாய் யஜ்ஞ புருஷனா அந்த பயோவிரதத்தினுடைய பலனாய் சாட்சாத் நாராயணனே காட்சி கொடுத்து நானே உங்களுக்கு பிள்ளையா கிடைக்கிறேன் அப்படிங்கிறார். வாமன மூர்த்தியா பகவான் அவதாரம் பண்ணி பிரம்மச்சரிய ஆசிரமம் பெற்று பலி சக்கரவர்த்தி கிட்ட போய் பூதானம் வென்றார். தெரியாத பலி என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்றான். உடனே எம்பெருமான் என் திருவடிகளால் 3 அடி மண் கொடுன்னு கேட்கிறார். ஹரியனுடைய கபடத்தை கண்ட சுக்கராச்சாரியார் பிரியம் கொண்டவராயிட வேண்டாண்டா, வந்திருக்கிறது பிராமணன் இல்ல மாயா நாடக கபட நாடக பிரம்மச்சாரி விஷ்ணு வந்திருக்கார், உன்னை ஏமாத்த போறாருன்னு சொல்றார். ஆனா தைரியமான பலி சக்கரவர்த்தியோ அந்த நாராயணனே வந்து கை நீட்டி என்கிட்ட தானம் கேட்டானா அது எனக்கு தான் பெருமை, கொடுக்குறேன்னு சொன்னது நான் ஒரு காலத்திலையும் மாத்த மாட்டேன்னு சொல்ல, என்னை நிகிரகம் செய்தாலும் அனுகிரகம் செய்தாலும் சொல் மாற மாட்டேங்கிறான். அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய பெருமை. அதனாலதான் போதச்சம்பூர்ல வாமன அவதாரத்தை பெருமையா சொல்லாதீங்க, பலிய கொண்டாடுங்க. அப்ப வாமனமூர்த்தியை பகவான் வாமனமூர்த்தியா போனவர் தானம் வாங்கின உடனே என்ன ஆறார், வாமனமூர்த்தி ஸ்வரூபத்தை விட்டு விராட் விஸ்வரூபம் எடுத்து ஒரு திருவடியான பூமியையும் மற்றொரு திருவடியான விண்ணுலகத்தையும் அளக்கிறார். அப்ப ஒரு திருவிக்ரம ரூபத்தை கண்ட தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் துதிச்சு பாட, பிரம்மாவும் தன்னுடைய கமண்டல நீரால உயர தூக்கிய திருவடிகள்ல தீர்த்தம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து அதுதான் உலகத்துல கங்கையாக பெருக்கெடுத்து ஓடுகிறது இல்லையா. 2 அடியை பெற்ற பகவான் 3வது அடி எங்கடா வைப்பேன் அப்படின்னு அதட்டுறார். பலி தேவதேவரே, என்னுடைய சத்தியத்தை காக்குறது என்னுடைய தர்மம், உன்னுடைய திருவடி என்னுடைய தலையில அளந்து கொண்டு என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு கேட்க, 2 லோகத்தையும் எனக்கு தானம் கொடுத்த நீ இங்க இருக்க கூடாது, போன்னு துரத்தி விடுறார். பாதாளத்துக்கு போ அப்படின்னு சொல்லி திருவடி தலையை வைத்து அழுத்தறார். பாதாளத்துல அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பகவான் என்ன பண்றாரு, எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி தானே வாசல் காப்பவனாக இருந்து கொண்டு அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். தேவர் முனிவர் கூட்டம் தங்களுடைய காரியம் பலித்து விட்டதை துதிக்க இந்திரனிடம் மூலக ராஜ்யத்தையும் கொடுத்துட்டு சங்கு சக்கர கதாதாரியா பகவான் மறைஞ்சு போறார். இந்த தரிசனத்தை மிருகண்டு முனிவர் பார்க்க முடியலையே அப்படின்னு எங்கி நாரதர்கிட்ட அணுகி நான் திருவிக்ரம அவதாரத்தை பார்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கிறார். அவரும் பிரம்மாட்ட அனுப்பிச்சு விடுறார். பிரம்மாவை குறிச்சு பஞ்சாக்னியில அமர்ந்து அன்னபானமே இல்லாம தபஸ் பண்றார். புலனடக்கி நாசி நுனியில பார்வையை நிறுத்தி கடுமையா காயத்ரி ஜபிக்கிறார்.
இதனால தாக்குண்ட தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட வர, அவரும் மிருகண்டு முனிவருக்கு முன்னாடி உனக்கு என்ன பார்த்து விக்ரம அவதார கோலத்தை நீ பார்க்கணும், அவதானே நேரப்போ கிருஷ்ணபுரிங்கிற நதியோரம் உள்ள மகா கஷேத்திரத்துல போய் நீ தபஸ் பண்ணானா அங்க பகவான் உனக்கு திருவிக்ரம தரிசனம் கொடுப்பாருன்ட்ட. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி மித்திரமதியோட கிருஷ்ணாரண்யம் அடைந்து தேவர் முனிவர் பாடக்கூடிய ஆசிரமத்துக்கு போய் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ற. ஒரு விருத்த பிராமணனை அழைத்து அன்னமிட எண்ணினார். மனைவியோட அகாலத்துல வந்த அந்த விருத்தருக்கு போடுறதுக்கு ஒரு பருக்க கூட இல்ல. மித்திரபதி மகாலட்சுமியை தியானம் பண்ற அவருடைய மனைவி, மிருகண்டு முனிவருடைய மனைவி. நல்ல மிருஷ்டான்னம் அப்போது கிடைக்க அதை கொண்டு நல்ல தம்பதிகளுக்கு அன்னமிட்டா. உடனே பகவான் திருவிக்கிரமனா தரிசனம் கொடுக்கிறார். எனது பாக்கியம் உன்னுடைய தரிசனம் கிடைச்சது, நீங்க எனக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணிட்டேன்னு ஆனந்த கூத்தாடுறார் முனிவர். மிருகண்டு முனியே, உனது மனம் தளராத தவத்தால் நான் நம்முடைய உலகளந்த திருமேனியை உனக்கு காட்டியுள்ளோம். ஸ்ரீதேவி பூதேவியுடன் சதுர்புஜ ரூபத்துல காட்சி தருகன்னு மிருகண்டு முனிவர் வேண்டிக்கிறார். அப்படியே இவரும் காட்சி கொடுக்கிறார். ஜாம்பவான் கூட இப்போது தரிசனம் பண்றார். தேவர்கள் மீண்டும் துதிப்பாட, தாமரை கண்ணளே ஜெய ஜெய தாமோதர ஜனார்தனா ஸ்ரீனிவாச ஜெய ஜெய தேவ தேவ வாக்தேவ லக்ஷ்மிநாத சங்க சக்கர கதாதர ஜெய ஜெய. சம்சார கடல்ல விழுந்த என்ன ஆட்கொள்கான்னு வேண்டின மிருகண்டுவ ஸ்ரீகர விமானத்துல தன்னுடன் ஏற்றி விண்ணகரம் ஏற்றிக்கொண்டார் பகவான். இந்த ஸ்ரீ கிருஷ்ண கஷேத்திர மகிமையை எவர்கள் படித்து கேட்பார்களோ அவர்களுக்கு ஜென்மாவே இல்ல அப்படின்னு பத்ம புராண கஷேத்திர காண்டத்து 5வது அத்தியாயம் சொல்கிறது. விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை போற வழியில ரயில் நிலையத்திலிருந்து 5வது ஸ்டேஷன் இது. நடுநாடு அப்படின்னு பல ராஜாக்களை இந்த இடத்தை ஆண்டு வந்திருக்கிறார்கள். ஆலய நடுப்புற 3 கோபுரங்கள். இது விஜயநகர அரசர்கள் கட்டினதா வரலாற்று செய்தி உண்டு. நிமிர்ந்து நிற்க இந்த கோவில் ஸ்ரீ எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகளுடைய பரம்பரையில 500 ஆண்டுகள் இருந்து வருகிறது. வையம் நகலியாங்கிற பொய்கையாழ்வாரும், அன்பே தகலியான பூதத்தாழ்வாரும், திருக்கண்டேன் அப்படின்னு பேயாழ்வாரும் தலா 100 பாசுரங்களை பாடின மாபெரும் திவ்ய தேசத்து பெருமான். விந்தியமலை துர்கை காப்பாடரா இங்க இருக்கா. அதனால்தான் திருமங்கை ஆழ்வாரை மாடக்கண்ணி கற்புக்காவல் பூண்ட தலம் அப்படின்னு பாடுறார். பெரிய மகாமண்டபம். வடக்குல கஷேத்ராதிபதி கண்ணனுடைய சந்நிதியும் இருக்கு. பல அரசர்கள் மணிமண்டபங்கள் கட்டினதா பெருமைகள் உண்டு. உற்சவங்களாக பஞ்சபர்வ மாச உற்சவங்கள், பிரம்ம உற்சவங்கள்லாம் அற்புதமாக நடக்கிறது. அதே போல விமானங்கள் திருப்பணி இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்க கோபபுரி, கோபாலபுரம், ஆழ்வார் பாடல்ல திருக்கோவிலூர் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. எல்லை தெய்வங்களா திருவிக்கிரம சுவாமிக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர் இருக்கார். பெரிய கோபுரத்திற்கே இந்த சந்நிதி இருக்கு. நுழைவாயில்ல முனியப்ப சுவாமி இருக்கார். கோவில் எதிர்க்கு கருடர். 40 அடி தூண் ஒரே கல்லானது. ஆலய இடப்பாகம் ஜீயர் மடமும், பிரதான சந்நிதி வடப்பாகத்துல ஸ்ரீ வேணுகோபாலனுடைய சந்நிதியும், சந்நிதி இடப்புறத்தே மடப்பள்ளி நாச்சியார் பிரசாதம் இவர் பார்வையில பண்றது ஐதீகம். குமுதவல்லி நாச்சியாரோட ஆழ்வார்கள் சந்நிதி மடப்பள்ளிக்கு நேர் பக்கத்துல இருக்கு. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்து வைத்த சந்நிதி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பக்கத்துல சக்கரத்தாழ்வார் தாயார் சந்நிதி வலப்புறமா நந்தவன ஆஞ்சநேயர் தாயார ஒரு பார்த்த முகமா நந்தவன காவல் தெய்வமா நந்தவனத்தை இருக்கார். அடுத்து ராமர் சந்நிதி, சீதா பிராட்டியோட ராமர் இருக்கார். வைகுண்ட ஏகாதசி எழுந்தருளல் மண்டபத்துக்கு எதிர்க்க வரதராஜன் சந்நிதி இருக்கு. பெருமாள் சந்நிதிக்கு செல்லக்கூடிய வழியில 18 வைணவ சாஸ்திரம் இயற்றிய பிள்ளைலோகாச்சாரியார் சந்நிதி இருக்கு. இப்படி அற்புதமான பெருமை கொண்டது. அடுத்தது லட்சுமி வராகர் சந்நிதியில வராகர் லட்சுமியோட இருக்க. வடக்கு நோக்கின திருமுகம். இந்த சந்நிதிக்கு நேரம் வந்தா தெற்கே நோக்கி லட்சுமி நரசிம்மர் இருக்க. தசாவதாரங்கள்ல 7 அவதாரங்கள் மட்டும் இங்க மூல விக்கிரகங்களாகவே சின்ன வடிவத்துல இருக்கு. இப்படி ஆண்டாள் எழுந்தருளல் இங்க உண்டு. ஆடிப்பூரம், மார்கழி, தலர் பூஜை எல்லாம் ரொம்ப ஜாம் நடக்கும். மணவாள மாமனுக்கு தனி சந்நிதி உண்டு. ஐப்பசி 10ஆம் நாள் அற்புதமாக இந்த உற்சவங்கள்லாம் ரொம்ப பெரிதும் கொண்டாடப்படக்கூடியது. சித்திர ஸ்ரீராமநவமி, வைகாசி கருட சேவை, பெரியாழ்வார் சாற்று முறை, ஆடிப்பூரம், ஆவணி ஸ்ரீ ஜெயந்தி, உரியடி, புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசினா மணவாள மாமனி 10ஆம் நாள் உற்சவம், கார்த்திகை தீபம், மார்கழி ராப்பத்து பகல் 10, வைகுண்ட ஏகாதசி, தை ஸ்ரீ ஜீயர் வருட சாற்று முறை உற்சவம். இதெல்லாம் பேயாழ்வார் கண்ட திருக்கோவிலூர் எம்பெருமான் திருவுருவத்தை நாம் அவசியம் தரிசனம் பண்ணணும். அந்த காட்சியை பார்ப்போம். அவசியம் நாம் இறைவன் நமக்கு அந்த அற்புதமான திருக்காட்சியை